நம்ம இலக்கியா இருந்துட்டு, இப்போ நாளைக்கு தான் அதாவது கோவிலுக்கு போகுறாங்க பார்த்தீங்களா? அந்த நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாள் குறிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற எதுக்காகவும் கிடையாது. நம்ம ரேவதிய பத்தின மொத்த ரகசியத்தையும் இப்போ நம்ம கௌதம் கிட்ட சொல்றதுக்காக தான். இந்த விஷயத்த கேட்டா நம்ம கௌதம் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த இடத்துல நம்ம இலக்கியாவுக்கு வேற ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்க கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, முடிவு எடுத்ததுக்கான காரணமே வேற யாரும் கிடையாது. நம்ம ரேவதி தான். ஏன்னா, ரேவதியோட விஷயத்த எல்லாத்தையுமே கோவில்ல போயிட்டு, அந்த கடவுளோட சந்நிதியில வந்து பார்த்தீங்கன்னா, கடவுள் முன்னாடி சொன்னா, எல்லாமே நல்லபடியா நடக்கும். கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, கோவப்பட மாட்டாரு அப்படின்றதுக்காக தான், இந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பா செஞ்சிருக்காங்க. ஒரு பக்கம் அதுக்கு முன்னாடியே நம்ம ரேவதியோட நிலைமை ரொம்பவே சீரியஸ் ஆனது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா நம்ம இலக்கியாவ வந்து கௌதம் கிட்ட வந்து சொல்ல வைக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு நம்ம கௌதம கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க இல்லையா? அங்க கோவிலுக்கு கூட்டிட்டு போறதுக்கான காரணம் 2 காரணம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்க அந்த பிரியா கூட சேர்த்து வைக்கணும். 2 பேரையும் மீட் பண்ண வச்சு சூப்பராவே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கிட்ட உண்மைய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ உண்மை எல்லாத்தையுமே நம்ம இலக்கியா இருந்துட்டு ரொம்ப பதட்டத்தோடையும் எல்லா உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம்க்கு அதிர்ச்சியோ இல்லையோ, நம்ம ஜானகிக்கு அதிர்ச்சி தான். ஏன்னா, ஜானகிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து நம்ம கௌதம் கிட்ட உண்மைய சொல்லியிருப்பாங்க. ஏன்னா, அவங்க அந்த அளவுக்கு கல் நெஞ்சக்காரங்கலாம் கிடையாது. இவ்வளோ நாளா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ தான் புள்ள மேல இருக்கிற பாசத்துல, கௌதம் மேல இருக்க பாசத்துல, எங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி தான் தன்னோட அம்மான்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுன்னா, ரேவதி கூடயே போயிடுவானோ அப்படின்ற ஒரு பயம் தான் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ சாகக்கூடிய அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கடைசி ஆசையா இந்த ஒரு விஷயத்த கேட்கிறா அப்படின்னும்போது, கண்டிப்பா நம்ம ஜானகியா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அத செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஒரு நடைமுறைக்கான ஒரு அழகுன்னே சொல்லலாம். சரி இப்படியெல்லாம் இருக்கும்போது, நம்ம கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த பத்தி நம்ம இலக்கியா சொன்னதுக்கு அப்புறமா, கௌதம்க்கு பயங்கரமா நந்துச்சு. "என்ன இலக்கியா சொல்ற நீயி? அப்போ ரேவதி அம்மா தான் என்னோட உண்மையான அம்மாவா? என்ன பெத்த அம்மா என்னோட ரேவதி அம்மா தானா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கதறி அழ ஆரம்பிச்சுறாங்க. உடனடியா வந்து பார்த்தீங்கன்னா, "நான் இப்பவே வந்து அவங்கள பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போறாங்க. ஒரு பக்கம் ஜானகியும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க என்னடா இது இவ்ளோ அவசரமா இவங்க எங்க கிளம்பி போறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்க அங்கேயே பிரியா கூடயே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு, இவங்க பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம கௌதம் வந்துட்டு நம்ம ரேவதிய வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து கண் கலங்கி நிக்கும்போது, ரேவதி வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. கூடவே இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. உன்ன அதாவது நான் 10 மாசம் சுமந்து பெத்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீ தான். அதே சமயம் நீ வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு வந்து உனக்கு எப்பவுமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, தெரிய வேண்டிய சிச்சுவேஷன் வந்தாச்சு. ஏன்னா, நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட உண்மையான மகன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா, உன்னோட அப்பனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, கடைசியில அந்த அவங்களோட அப்பனோட ஃபோட்டோவையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அது வேற யாரும் கிடையாது. எஸ்எஸ்கே தான். எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஃபோட்டோவ பார்த்தோனே கௌதம்க்கு இன்னும் பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிடுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.